வணக்கம். 40 நாட்கள் கழித்து மண்டி போட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுக்கு முன்பு எந்த அளவில் மிரட்டல்களை கொடுத்து வந்தாரோ அனைத்துமே தண்ணீராகிவிட்டது. எந்த விதமான மிரட்டலும் வேலைக்காகவில்லை. 40வது நாள் காலை 5:30 மணி அளவில் இந்திய நேரப்படி, அமெரிக்க நேரப்படி ஈவினிங் 8 மணிக்கு ஒட்டுமொத்த ஈரானை அழித்து விடுவோம், அங்களுடைய பிரிட்ஜஸ்களை, அங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பிளான்ட்களை அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று கூறிய அதே டொனால்ட் ட்ரம்ப் இந்த கெடு வருவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு ட்வீட்டை போட்டு நாங்கள் சரண்டர் ஆகிவிட்டோம் என்று கூறியிருக்கிறார். அப்போ ஈரானுக்கு கிடைத்த வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் இந்த தோல்வியை எப்படி உலகத்திற்கு முன்பு எடுத்து வைத்தார் என்கிற அந்த கதையும் நீங்க பார்க்க போறீர்கள். ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் சீஸ் ஃபயர், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் சீஸ் ஃபயர் அடுத்த 14 நாட்கள் வரை போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் போது ஈரானுக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய வெற்றி, எவ்வளோ பெரிய சாதனையை உலகம் புரிந்து கொண்டது என்று எனக்கு புரியவில்லை. ஆகையால் இந்த வீடியோவில் அவர்களுடைய சாதனைகளை, இந்த வெற்றியை பற்றி மிகவும் ஆழமான ரிசர்ச்சுடன் உங்களுக்கு முன்பு நான் வந்திருக்கிறேன். ஆகாய படை, கப்பல் படை, மிலிட்ரி, கோடிக்கணக்கான ரூபாய், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், டெக்னாலஜி அனைத்தும் ஒரு பக்கம், மிசைல் பவர் ஒரு பக்கம். ஈரானுடைய மிசைல் பவருக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் மண்டி போட்ட, மன்னிப்பு கேட்ட அந்த கதையை நீங்க பார்க்க வேண்டும். அமெரிக்கா 15 கண்டிஷன்ஸ்களை ஈரானுக்கு முன்பு வைத்தது. ஈரான் அதை அமெரிக்கா முகத்திலேயே கிழிச்சு தூர போட்டது. இப்போ ஈரான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வழியாக இந்த போர் நிறுத்தம் நடந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அல்ல அமெரிக்காவுடைய அந்த கண்டிஷன்ஸ்கள் வழியாக இந்த போர் நிறுத்தம் நடக்கவில்லை. இந்த போர் நிறுத்தம் ஈரானுடைய புள்ளிகளை வைத்து, ஈரான் போட்ட கண்டிஷன்ஸ்களை வைத்து தான் இது நடக்கிறது. அனைத்தையுமே நீங்க பார்க்க வேண்டும். முஸ்தபா கமேனி, அயத்துல்லா அலி கமேனியுடைய மகன், புதிய ஈரானின் சுப்ரீம் லீடர், அவருடைய உடல்நிலையை பற்றியும் கொஞ்சம் மோசமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை. இந்த இடத்தில் முஸ்தபா கமேனியும் நீங்க பாராட்டி தீர வேண்டும். இந்த அளவில் உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட நாட்டை எந்த அளவில் நடத்தியிருக்கிறார், எந்த அளவில் இந்த போரை நடத்தியிருக்கிறார் என்கிற விஷயம் மிக முக்கியமாக ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, அவரையும் நாம் பாராட்டி தீர வேண்டும். ஏன்னா எவ்வளோ பிரஷர், ஒட்டுமொத்த டாப் லீடர்ஷிப்பை அழிந்த பின்பு கூட ஒரு துளி கூட அலறவில்லை, ஒரு துளி கூட பின்தாங்கவில்லை அராக்சி. இந்த போர் நிறுத்தத்தை பற்றி அவரே ட்வீட் போட்டிருந்த ஸ்டேட்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஈரான், we accept this. பாகிஸ்தான், சவுதி அரேபியா இது போன்ற ஒரு சில நாடுகள் லாஸ்ட் மினிட் வரை இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போர் நிறுத்தத்திற்கான சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 10 புள்ளிகள் டொனால்ட் ட்ரம்பிற்கு முன்பு வைத்த அந்த 10 கண்டிஷன்ஸ்களை முதலில் நீங்க பார்த்து விடுங்கள். இந்த அளவில் ஈரானுடைய அப்பர் ஹேண்ட் இருக்கிறது. முதல் கண்டிஷன், US should commit in principle to guarantee non-aggression. இதற்கு மேல் எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்காது என்கிற ஒரு உறுதியை அமெரிக்கா கொடுக்கணும். இரண்டாவது கண்டிஷன், ஈரான் continue to control the Strait of Hormuz. Strait of Hormuz, இந்தியாவிற்கு வரக்கூடிய 50-70% கச்சா எண்ணெய் இந்த வழியில் தான் வருது. உலகத்திற்கு போகக்கூடிய 20% கச்சா எண்ணெய் இந்த வழியில் தான் வருது. அப்போ இந்த மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் வழியை, அந்த இடத்துடைய கண்ட்ரோல் எங்கள் கையில் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் said yes, நீங்க வச்சுக்கோங்க. ஈரானுடைய யுரேனியம் ஈரானிடம் தான் இருக்க வேண்டும், ஈரானுக்கு தான் அதற்கான ரைட். இதற்கும் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார்? ஈரானிடம் இருக்கக்கூடிய அனைத்து யுரேனியத்தையுமே நாங்க எடுத்து வருவோம்,
அமெரிக்காவிற்கு எடுத்து செல்வதற்கான பல்வேறு திட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்தார். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அக்ரீட். லிஃப்டிங் ஆல் பிரைமரி சாங்ஷன்ஸ், கடந்த 52 ஆண்டுகளாக அமெரிக்கா ஈரான் மீது போட்ட அனைத்து சாங்ஷன்ஸ்களையுமே நீக்குங்கள். அக்ரீட். லிஃப்டிங் ஆல் செகண்டரி சாங்ஷன்ஸ்கள், அந்த பெரிய சாங்ஷனுக்கு கீழே போட்ட சின்ன சின்ன சாங்ஷன்ஸ்கள் அதையும் நீங்க நீக்க வேண்டும். Termination of all UN Security Council resolution. யூஎன்ல நீங்க கொண்டு வந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெசல்யூஷன்ஸ்களை, எங்களுக்கு எதிராக போட்ட ரெசல்யூஷன்ஸ்களை அனைத்துமே இந்த நிமிடத்துடன் நீங்க ரத்து செய்யணும். அக்ரீட். டெர்மினேஷன் ஆஃப் ஆல் IAEA போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ரெவல்யூஷன், இதையும் நீங்க தடுத்தணும். அதாவது ஈரான் மீது போடப்பட்ட அனைத்து கட்டுப்பாட்டுகளையுமே அவர்கள் நீக்க கூறியிருக்கிறார்கள், அதற்கு இவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன், மிக முக்கியமான வரி. பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் டேமேஜஸ் இன்ஃப்ளிக்டட் ஆன் ஈரான். ஈரான் மீது நீங்க துவக்கிய தாக்குதல், அந்த தாக்குதல் வழியாக ஈரானுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் செய்ய வேண்டும், அதற்கான அவதாரத்தை நீங்க கட்ட வேண்டும், செலுத்த வேண்டும். கடைசியாக cessation of war on all front, எங்களுடன் நீங்க போரிடக்கூடிய இந்த போரை மட்டும் தடுத்து நிறுத்தக்கூடாது, எங்களுடைய நட்பு நாடுகளான லெபனான் போன்ற நாடுகள் அங்கேயும் இந்த போர் நிறுத்தம் நடக்கணும். இப்போ இந்த 10 புள்ளிகள், இந்த 10 புள்ளிகளுக்குமே டொனால்ட் ட்ரம்பிடம் வேற எந்த வழியும் இல்லாமல் செவிசாய்த்திருக்கிறார். ஆமாம், நீங்க சொல்றதுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். எவ்வளோ பெரிய வெற்றி என்று நீங்க பாருங்கள். டொனால்ட் ட்ரம்பிடம் எந்த விதமான வழியும் இல்லாமல் he gave a deadline of 8 p.m. today. Tuesday at 8 p.m. we will destroy ஈரான் என்று கூறிய அதே டொனால்ட் ட்ரம்ப் ஒண்ணுமே நடக்கவில்லை. He all of a sudden started posting such messages. திடீரென்று அந்த மெசேஜஸ்கள் எவ்வளோ அவசரமாக போடப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதில் கிராமட்டிக் மிஸ்டேக் இருந்தது, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபாக்ஸ் நியூஸ், CNN போன்ற நியூஸ் சேனல்கள் அவர்களும் அதே விஷயத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் செய்ய தொடங்கினார்கள். அதாவது அவர்களுக்கு புரியவில்லை. திடீர் என்று அடுத்த 2 மணி நேரத்தில் போரை தொடக்கப் போகிறோம் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இந்த வேலையை பார்த்தார் என்று அவர்களுக்கும் புரியவில்லை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இங்கே செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளையும் எழுத மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். காரணம், எங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து வருகிறது. எங்களுடைய வீடியோக்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த 10 புள்ளிகளை நீங்க பார்த்தீர்கள். அந்த 10 புள்ளிகளில் மிகப்பெரிய அளவில் பிரஷரை தாக்கி கொண்டு தன்னுடைய 15 கண்டிஷன்ஸ்களை கூட விட்டு கொடுத்து இப்போ ஈரான் போட்ட கண்டிஷனுக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க உங்களோட டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கிறீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல்ல வெளிவிட்ட அந்த செய்தி இதுல தெளிவாக எழுதியிருக்கிறது. We received a 10-point proposal from Iran. எங்களுக்கு ஈரான் ஒரு 10 கண்டிஷன்ஸ்களை விதித்திருக்கிறார்கள். அதன்படியே இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ இன் அ வே தே ஹவ் அக்ரீட். இப்போ உலக நாடுகள் எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்பை பார்க்க போகிறது, நேதன்யாகுவை பார்க்க போகிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த கொடுத்த பட்டியலில் ஏற்கனவே இது எல்லாமே, அதாவது February 28 இந்த போர் தொடங்கிய நாளுக்கு முன்னாடியே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போதே நான் படித்த இந்த பட்டியல் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இதில் ஒரு விஷயத்தை ஆட் செய்திருக்கிறார்கள், தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த போரை தொடங்கி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் பயன்படுத்தலாம் என்று சுதந்திரமாக இருந்ததோ, அதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை இன்னைக்கு நேதன்யாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். இனி ஈரான் எந்த கப்பலங்கிறது வரணும், எந்த கப்பலங்கிறது போகணும், அதற்கு வரி வீதங்கள் என்ன, டாக்ஸ் வசூலிக்க போகிறது ஈரான். காரணம் யார்?
இதே டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் நேத்தன்யாகுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர் எங்கேயுமே வெளிவரவில்லை. ஹிஸ் குவாய்ட், ஹிஸ் சம்வேர் லாஸ்ட். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் உலகத்திற்கு மிக முக்கியமாக இருந்ததோ அதற்கு மேலே சவுதி அரேபியாவிற்கு மிகப்பெரிய அடியாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது இதற்கு மேல் சவுதி அரேபியா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர்ஃபுல் நாடு எதுவென்றால் இன்னைக்கு தேதியில் ஈரான். அப்போ ஈரானிற்கு கட்டுப்பட்டு தான் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா, ஐரோப்பிய நாடுகள் இதற்கு மேல் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கட்டாயம். இந்த மேப்பை பார்த்தீர்கள் உங்களுக்கு வரும். ஒரு பக்கம் சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவிற்கு இந்த புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த புறம் இருக்கக்கூடிய ரெட் சி, லெபனான் கட்டுப்பாட்டுக்குள், ஹெஸ்புல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த ஏரியா இருக்கு. ஈரானிடம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்போ இரண்டு தரப்பில் இருந்துமே சவுதி அரேபியாவால் எந்த விதமான பிஸ்னஸும் இதற்கு மேல் செய்ய முடியாது. they have to agree with ஈரான். போன வருடம் 2025ஆம் ஆண்டு அந்த 12 நாட்கள் நடந்த போரின் போது கூட ஈரான் ஒரு மிகப்பெரிய மெசேஜை கொடுத்தது. நாங்கள் லீபியா கிடையாது, ஈரான் கிடையாது. 9 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடிய கூடாது. கடந்த 50 ஆண்டுகளாக எங்கள் மீது சாங்ஷன்ஸ்களை போட்டால் கூட எந்த அளவில் எங்களுடைய நாட்டை பற்றி, நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அது டெக்னாலஜியாக இருக்கட்டும், அது டிஃபென்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது மெடிசின் செக்டர்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே ஈரான் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டர்க்கி, ஈஜிப்ட், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இது போன்ற நாடுகள் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவுடைய நிலை என்ன? What did India did? What mistake did Narendra Modi had done? இந்த போர் தொடங்க ஒரு 48 மணி நேரத்திற்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு செல்கிறார். நேத்தன்யாகுவை கட்டிப்பிடித்து அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் போய் இந்தியா இஸ் மதர்லேண்ட் அண்ட் இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து வந்த அதே நரேந்திர மோடின்னு தர எவ்வளோ பெரிய டேமேஜை இந்தியாவிற்கு உருவாக்கி இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்போ மறுபடியும் எங்கே போய் நிற்கிறீர்கள்? அதே ஈரான் ரஷ்யாவோட போய் நிற்கிறீர்கள். மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டு விட்டார். மை ஃப்ரெண்ட் father nation king Netanyahu, he also left you in between. Now you didn't had any other. February 25ஆம் தேதி நரேந்திர மோடி தெல் அவிவிற்கு சென்று அங்கே நடத்திய நாடகம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை எடுத்து காட்டியிருக்கிறது. பாகிஸ்தான் இந்த இடத்தில் எவ்வளோ பெரிய மைலேஜை பெற்றிருக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுகள் பாகிஸ்தான், டர்க்கி போன்ற நாடு, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை நிறுத்தியதனால் அவர்களுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகியிருக்கிறது. பாகிஸ்தானிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் ஏற்கனவே ஒரு மிலிட்ரி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ சவுதி அரேபியா had directed பாகிஸ்தான், these are the terms, இந்த எக்ஸ்டென்ட் வரை நம்ம பேச்சுவார்த்தைக்குள் போகலாம் என்று. அந்த எக்ஸ்டெண்டை புரிந்து கொண்டு பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது. கல்ஃப் நாடுகள் எப்படி இந்த சீஸ்ஃபயரை பார்க்க போறார்கள், இந்த சீஸ்ஃபயருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி வரப்போகிறது, அனைத்துமே ஒரு வாரத்தில் தெரிய போகிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க போகிறது. அடுத்த 14 நாட்களுக்கு இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். Now again I'll come to Ayatollah Ali Khamenei, the supreme leader. 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அவர் மீது குண்டுகளை போட்டு கொன்று விட்டார்கள். வீரமரணம் அடைந்த அயத்துல்லா அலி கமேனி அவருடைய பார்வை ஆன் மிசைல் பாலிசி எந்த அளவில் ஈரானை இந்த அளவில் வித்ஸ்டாண்ட் செய்ய வைத்திருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய மிசைல் பவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு ராக்கெட், ஒவ்வொரு மிசைல்ஸ்களுடைய அந்த பவர்
1.5 டன்ல இருந்து 2 டன், அதாவது 2000 கிலோ வெடிமருந்துகளை எடுத்து செல்லக்கூடிய அந்த மிசைல்ஸ்களை அவர் தயாரித்த அந்த நோக்கம் என்ன? அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் 2 விஷயத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரனாக வெளிவந்திருக்கிறார். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே அவருடைய பார்வையை பாராட்டி வருகிறது. 2003ஆம் ஆண்டு அவர் கொடுத்த ஃபத்வா, அதாவது ஈரான் எப்பவுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை தயாரிக்காது. நியூக்ளியர் வெப்பன்ஸ் மனித நேயத்திற்கே ஒரு மிகப்பெரிய அழிவு என்று கூறினார். அதன்படி இன்னைக்கு வரை அவர்கள் எந்த விதமான நியூக்ளியர் மிசைலும் தயாரிக்கவில்லை. ஈரான் says that we don't want to be a nuclear power. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய ஈரானிய டிஃபென்ஸ் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி மீது காட்டிய அக்கறை, அவர் மிசைல் புரோகிராமில் காட்டிய அக்கறை அனைத்துமே இன்னைக்கு அமெரிக்காவிற்கு முன்பு வித்ஸ்டாண்ட் செய்ய வைத்திருக்கிறது. எவ்வளோ சாங்ஷன்ஸ்கள், தன்னுடைய எண்ணெயை கூட சுதந்திரமாக அவர்களால் விற்க முடியாது, எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனால் தன்னுடைய நாட்டிற்காக அவர் சிந்தித்தது, இட் இஸ் ஹைலி கமெண்டபிள். அவருடைய அந்த பார்வையை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சீஸ்ஃபயரை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் மனதில் ஏராளமான கேள்விகள் வந்திருக்கலாம். அந்த கேள்விகளை கமெண்ட் வடிவாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.